கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் அவர் போட்ட ஒருவேளை சாப்பாடு இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்த படித்த மாநிலமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம முதல்வர் முன்னெடுத்துக்கக்கூடிய இந்த காலை உணவு திட்டம் அப்படின்ற திட்டம் மூலியமா ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா படிக்கிறாங்க அப்படின்னு பொதுவா அந்த திட்டத்தை எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு பெண்ணோடைய பார்வையில இருந்து அந்த திட்டத்தை நான் பாக்குறேன். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, குழந்தைகளை கல்விக்கூடங்களுக்கு அனுப்பக்கூடிய தாய்மார்களுடைய முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய கனவு திட்டம் தான் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையும் லட்சக்கணக்கில் தமிழ்நாடு முழுக்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஆரோக்கியமான சாப்பாடு அப்படின்னு தாண்டி ஆரோக்கியமான மன உடவளர்ச்சி தாண்டி நீ படிச்சு முடிச்சு போனா போதும், நீ ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் காலை உணவு திட்டம் தாண்டி புதுமை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மாதிரியான திட்டங்களை ஊக்குவிச்சு தமிழ்நாடு முழுக்க பள்ளி படிப்பு முடிச்ச குழந்தைங்க எல்லாருமே கல்லூரி படிப்பை முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தோட கனெக்டிவிட்டியா அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்பு இருந்த தலைவர்கள் பஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க, சைக்கிள் ஃப்ரீயா கொடுத்தாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்ததால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு படிப்படியா முன்னேறி எங்க நிக்குது அப்படி பார்த்தா இந்தியாவிலேயே படித்த குழந்தைகள், அதாவது ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகக்கூடிய அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய குழந்தைங்க தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்க. முக்கியமா ஹையர் டிகிரி, அதாவது முதல்நிலை பட்டதாரின்னு சொல்லுவாங்க, இந்த பிஎஸ்சி பிஇன்னு அதை தாண்டி இரண்டாம் கட்டம் படிக்கக்கூடிய அடுத்த கட்ட பட்டதாரியா மாறக்கூடிய பெண்களுடைய சதவீதம் அப்படின்றது தமிழ்நாட்டில் அதிகமா உயர்ந்துட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் பெண்கள் முன்னேற்றம், விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது பெண்களை வீட்டை விட்டு முதல்ல வெளியில கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய வைங்க, அவங்களை படிக்க வைங்க, அவங்க வேலைக்கு போக வைங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு தலைவர் பெரியார் அப்படின்றவர் ஒரு கனவு கண்டாரு, பெண்கள் கையில தடியை கொடுங்க, அவங்கள போலீஸ் ஆக்குங்க அப்படின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்த முதல் விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெண் காவலர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. பெரியார் அவர்கள் கொண்ட கனவை கலைஞர் அவர்கள் இன்னைக்கு செயல் திட்டமா கொண்டு வந்து இன்னைக்கு பெண் காவலர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். பெண்களுக்கு கல்வியை கொடுத்து மருத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கான பொருளாதார வசதியை இன்னைக்கு நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் தமிழக முதல்வர் கொடுக்கிறது இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை. பலர் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை எப்படியோ விமர்சிக்கிறாங்க. ஆனா இந்த 1000 ரூபாய் வாங்குற அம்மாவுக்கு தெரியும் அது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு. பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு 1000 ரூபாய் அப்படின்றத தாண்டி டாக்டர் எழிலன் ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு, அந்த பார்வையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படிப்பட்ட விமர்சனம் அப்படின்னா, ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேர்ல ஒரு 50 ரூபாய்க்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தகுதியானவர்களுக்கு போய் சேருதுன்னு வச்சுப்போம். அது அவங்க 1000 ரூபாய் அந்த 100 பேருக்கான அந்த 50 பேருக்கான தொகை மட்டும் கிடையாது, அந்த ஊருக்குள்ள 50 பேர் குடும்பத்துல அந்த 1000 ரூபாய் அந்த ஊருக்குள்ள பணப்புழக்கமா வருது. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மக்கள் கிட்ட போய் மக்கள் அதை உபயோகப்படுத்தி வரி பணமா அதை நம்ம கிட்ட கொண்டு சேர்ந்து ஊருக்குள்ள அந்த மணி நர்ச்சரிங் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இந்த ஒரு பார்வை அப்படின்றதே ரொம்ப அழகா இருந்தது. இப்ப போற மேடைகள் எல்லாம் அதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்மளுடைய இளம் தலைவர் அவர்கள் நமக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை இப்பெல்லாம் செகண்ட்ஸ்ல போகக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ரீல்ஸ் 3 செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட், அதுக்கு மேல எனக்கு டைம் இல்லை, உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றதா இருந்தாலும் அதுக்குள்ள சொல்லிட்டு போன்னு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒன்றிய அரசு நம்ம கிட்ட எவ்வளவு தூரம் வஞ்சனையோடு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வெறும் 29 பைசான்ற ஒத்த பிக்சரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்தி யாராலும் பெரிய பெரிய செய்தியால கொண்டு போய் சேர்க்க முடியாத நிறைய விஷயத்த இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் 29 பைசா தான் நாம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்ற ஒரு முக்கியமான தகவலை ஒரு இளம் தலைவரா நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி பெண்கள் கையில விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடா, விமன் ஒர்க் ஃபோர்ஸ் ரிலேட்டடா தமிழ்நாட்டுல கண்ணுக்கே தெரியாத ஒரு புரட்சி நடக்குது. நம்மள எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. கல்வி முக்கியம் அப்படின்னு பண்டைய காலத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல கல்வியும் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பஸ் ஃபெசிலிட்டியும் கொடுத்து நீ படிச்சுட்டு வா காலேஜுக்கு போலான்னு சொல்லி இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கல்ல. இன்னைக்கு அதோட பயனாளியா நிக்கிற நாம, அதை வாங்கிட்டு இருக்கிற நாம இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டோம். இன்னையில இருந்து 10 வருஷம் கழிச்சு நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இப்போ என் குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஆனா அடுத்து வரக்கூடிய தலைமுறை நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லவே சொல்லாது, நான் 2ஆம் கட்ட பட்டதாரி 3ஆம் கட்ட பட்டதாரி, எங்க வீட்டுல எல்லாருமே படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு டேக் ஒன்று இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கும். பொருளாதார வசதிக்காக என்னோட வீட்டுல நான் படிக்காம போயிட்டேன்னு இனி எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு முக்கியமான விஷயம். எந்த தலைவர்களுக்கும் எந்த கட்சியும் ஆட்சியும் வேணா பட்டம் கொடுக்கலாம், ஆனா மக்கள் அதுலயும் குழந்தைகள் ஒரு தலைவருக்கு பட்டம் கொடுக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை.
உதய் அண்ணான்னு சொல்றதும் ஸ்டாலின் தாத்தான்னு சொல்றதும் மக்களே வந்து தலைவர்களுக்கு கொடுத்த பட்டம். அது நம்ம ஆட்சினால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பட்டம். அது நம்ம அவங்க சொல்லல. ஒரு 3 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை அது செய்யாது. அண்மையில ஒரு குழந்தைக்கு வந்து முகமாற்று அறுவை சிகிச்சை வந்து நடந்தது. மதிப்புக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த குழந்தை அண்மையில ஒரு பேட்டி கொடுத்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த பேட்டி பார்க்க முடியுதுன்னு தெரியல. பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பம். அந்த குழந்தை வந்து அந்த அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்குது. நான் வந்து நல்லா படிச்சு முடிக்கும்னு நினைக்கிறேன். நான் டாக்டர் ஆயிட்டு வந்து என்ன மாதிரியே கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து சமூகத்தில் நடக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு மருத்துவராகி வந்து சரி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய சாதனை. இது எல்லாத்தையும் தாண்டி கல்வி கற்கணும் அப்படி ஆசைப்பட்டா ஸ்கூல் மட்டும் இல்ல, இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் பொது நூலகங்கள் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை. இத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. குறிப்பா 4500 பொது நூலகங்கள் கொண்டு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கும் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நீட், அது இதுன்னு தாண்டி எவ்வளவோ வந்து போராடிட்டு இருக்கோம். முக்கியமா பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஆட்சியை பத்தி என்னன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனா அந்த 1000 ரூபாய் டாஸ்மார்க்ல வாங்கிடுறீங்க, இல்ல கரண்ட் பில்ல வாங்கிடுறீங்க. அந்த 1000 ரூபாய் எப்படி பத்தும் அப்படின்னு கேக்குறீங்க. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. டாஸ்மார்க் அப்படின்னு ஒன்று மதுவை விற்பனை செய்ய கொண்டு வந்ததே வந்து அதிமுக ஆட்சி தான். அது நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி எலக்ட்ரிசிட்டி பில்லை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கோப்பு அப்படிங்கிறது சைன் பண்ணப்படாமல் இருந்தது. திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடுக்கு நம்ம எவ்வளவுதான் போட்டி போட்டுருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நடந்தது. அந்த அம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த கோப்புல சைன் பண்ணல. அந்த கோப்புல சைன் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து யார் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்ற அந்த பொறுப்பை வந்து அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி ஆகும். அடிமை ஆட்சி வந்த பிறகு அவர்கள் முன்னால் இந்த முதல்வர் போட்ட சைனால தான் இன்னைக்கு நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப பேப்பர் லாங்குவேஜ் சொல்லாம மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, எலக்ட்ரிசிட்டி பில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் திமுக ஆட்சி கிடையாது. இதுக்கு முன்பாக இருந்தவர்கள் அதிமுக ஆட்சியில் முக்கியமாக மறைந்த முன்னாள் முதல்வர் என் மாநிலத்தில் நான் தான் வந்து சைன் போட்டு என் மாநிலத்து மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லை உயர்த்துறேன், நீ வந்து உயர்த்தாதன்னு கர்ஜித்த அந்த பெண்மணி இருந்த இடத்துக்கு வந்த இன்னொருத்தர் அவர் போட்ட சைன்னால தான் இன்னைக்கு நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில் உயர்ந்திருக்கு. டாஸ்மாகை பத்தி பேசுபவர்கள் இன்னைக்கு நியாய விலை கிடை தமிழ்நாடு முழுக்க இருக்கு, எல்லாருக்கும் அரிசி சக்கரை பருப்பு அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க இந்த நியாய விலை கடைகள் மூலியமா வந்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்றது வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கிடைக்க பெற்றது. இதெல்லாம் தாண்டி எல்லா கட்சியிலும் எல்லா ஆட்சியிலும் அந்தந்த உறுப்பினர்களை வந்து உறுப்பினர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரையும் வந்து உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. திமுகவில் மட்டும்தான் அனைவரையும் வந்து அன்போடு என் உடன்பிறப்பே அப்படின்ற ஒரு முக்கியமான வார்த்தைகளை வச்சு நம்மள கூப்பிட்டு இருக்கோம். தமிழ்தாய் வாழ்த்தை வந்து அவமதித்த ஆளுநரை எதிர்த்து நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் வந்து போராட்டம் பண்ண போறது இன்னைக்கு வந்து தலைப்பு செய்தியா எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மளுடைய வரிப்பணத்துல உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கு மேல நம்ம காசு நம்ம வரிப்பணத்துல ஆளுநர் அவர்கள் வந்து தின்னுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிர்க்க வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்த விருந்தினர் அதாவது அலையா விருந்தினரா வந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பணத்துல சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு அகேன்ஸ்டாவே செயல்படக்கூடிய ஆளுநர் அவர்களை இன்னைக்கு வந்து அலற விடுற ஒரு விஷயம் திமுக செய்துட்டு இருக்கு. இப்படி நீட் எதிர்ப்பா இருக்கட்டும், இல்ல ஜிஎஸ்டில நமக்கு அவங்க செய்யக்கூடிய வஞ்சனைகளா இருக்கட்டும், இன்னைக்கும் வந்து கல்வி மானிய பட்டியல வந்து சேர்க்கணும் அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், நமக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளா இருக்கட்டும், இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் தமிழ்நாட்டுக்காக மட்டும் வந்து நம்ம போராடிட்டு இருக்குல்ல, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒட்டுமொத்த நாட்டுக்கான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு முழக்கத்தோடு இன்னைக்கு நம்ம முதல்வர் எடுத்துக்கொண்ட நிறைய முயற்சி, முக்கியமா நம்ம துணை முதல்வருடைய இந்த ஒரு முக்கியமான முன்னெடுப்புகள், இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய காரங்களை மட்டும் வலுப்படுத்த கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவின் வலுப்படுத்துவோம். இதெல்லாம் தாண்டி கடைசியா என் உரை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லி வந்து முடிக்க விரும்புறேன். இத்தனை நாள் வரைக்கும் அரசியல் அப்படின்றது சாமானியர்களுக்கு இல்லாத ஒன்றா இருந்துச்சு, எட்டாத கனியாக மட்டும் பார்க்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம துணை முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று வந்த பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேரை கூட உணர்ந்திருக்க முடியும், நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் அரசியல் நாமும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முன்னெடுத்து வந்திருக்காங்க.
எந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லாம இருக்கக்கூடியவங்க கூட நான் கூட உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அரவணைப்போடு வந்து சேர்ந்துக்கிற ஒரு இடமா வந்து இங்க மாறிட்டு இருக்கு. இந்த அரசியல் மேடையில் இருக்கக்கூடிய இந்த ஆளுமைகளே அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். என்றும் வந்து புன்னகை பூத்து முகத்தோடு இருக்கக்கூடிய நம்ம எம்பி ஆகட்டும், யார் வந்தாலும் அரவணைச்சிட்டு ஒரு முறை பார்த்தா கூட அவங்க பேரை மறுமுறை சொல்லக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும், இல்ல என்ன நடந்தாலும் சரி நம்ம எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும், நீ வா நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், நம்மளுடைய பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து மக்களை அரவணைச்சு நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. எட்டா கனியாக இருந்த அரசியல் எப்படின்றது முக்கியமா உணர வச்சு பொதுமக்களையுமே இன்னைக்கு அரசியல் செய்ய வச்சு ஒன்றியத்துக்கு எதிராக போராடணும் அப்படின்னா மாநில அரசால் கட்சியால் மட்டும் முடியாது, ஒட்டுமொத்த மக்களின் குரலால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு நீட் எதிர்ப்புல இருந்து மற்ற எல்லா விஷயத்தையும் மக்களோடு சேர்ந்து இந்த அரசு அப்படின்றது முன்னெடுத்திருக்கு. சொன்ன மாதிரி உதய் அண்ணா, ஸ்டாலின் தாத்தா அப்படின்றது வெறும் சொல்லல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வை மக்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். அது ரொம்ப மகிழ்ச்சி. நல்லதொரு வாய்ப்பை தந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.